ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு கல்யாண் வீட் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு ரெசிபி பண்ணலாம். முதல்ல வந்து கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கொஞ்சம் சோம்பு, கிராம்பு வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க முந்திரிக்கு பதிலா வேணுனா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அதில ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நீங்க நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு மீடியம் சைஸில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிடணும். இந்த டைமில் நீங்கள் மூடி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்திக்கும், தோசைக்கும், சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு எப்போ சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு அதோட வாசம், ஃப்ளேவரு, அதோட அந்த ஃப்ளேவர் சூப்பரா வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. தண்ணி வந்து அப்படியே வெந்துடும் தண்ணியில். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.